மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று. மழையில் நீங்கள் மாட்டுறதுன்றது மழை தான் உங்ககிட்ட மாட்டிருக்கு ஆக்சுவலாக. உங்களுக்கு ஃபேன்ஸ் பசங்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ரமணன் சொல்லிட்டா இருப்பேன், நாளைக்கு புயல் உடனே ஸ்கூல் லீவு விடுறத நான் இல்லை. இப்போ இந்த புயலுக்கு பேர் வைக்கிறதுன்றது ஃபேமஸ் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு பேர் வச்சுருக்காங்க. மோந்தா அப்படின்னு ஒன்று வந்தது. ஆமாம், இல்லை மோந்து பாக்காட்டா அடுத்த புயல் வருமா? எப்படி அது சட்டென்று மாறிடும் வானிலைன்னு சொல்லியா? கரெக்டு. அதுதான் உங்கள் பேச்சுக்கு உங்களை கேட்டு தான் அது மாறுது போடுங்க வானிலையில். உங்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிடுவேன் மழை வருமானது. என் தலையில் பட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு முடியறவங்களுக்கு தெரியாது. அம்மா இவர் தான் மழையெல்லாம் சொல்லுவார்னு அவங்க மாமியார்ட்ட சொல்கிறது ஒரு லேடி. அப்படியே சொல்லி அந்த அம்மா என் கையை வந்து காட்டு பார்த்து சொல்லுங்க. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் கரெக்டாக சொல்கிறீங்க, அதுவும் பாஸ்கி தான். ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் வெதர் எப்படி சூப்பராக இருக்குதா? அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு டெஸ்ட். வெதர்னு என் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? வெதர் இட் வில் ரெயின், வெதர் இட் வில் ஷைன் அப்படின்னு கேள்வி கேட்டுனே இருக்கும்ல, அதனால தான் அது வெதர்னே பேர் இருந்தது. நான் இவ்வளோ ஜாலியாக பேசின்னு இருக்கும்போது தான் திடீர்னு ஒருத்தர் வந்து நியூஸில் வந்து இல்லை இன்றைக்கி என்ன ஆகும், வெயில் நைட்டு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும், புயல் வரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நான் ஒன்றும் இல்லை, யாரையா அந்த ரமணன், எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி ஒரு டைலாக் சொன்னால் டக்கு நீங்கள் வந்துட்டார். ஸோ மிஸ்டர் ரமணன் வணக்கம். மிஸ்டர் ரமணன் வணக்கம் சார். ரமணன் சார், இட்ஸ் அ ப்ளஷர், டிலைட் டு see you always. பட் இப்போ நீங்கள் இங்கே சேனலுக்கு வரும்போது மழையில் மாட்டினீங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படியா? டிராஃபிக்கில் மாட்டினோம். இந்த மழையில் நீங்கள் மாட்டுறதுன்றது மழை தான் உங்ககிட்ட மாட்டிருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பீரியடில் ரமணன் சொல்லிட்ட பசங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் செக்மெண்ட் பார்த்தா பசங்க எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ரமணன் சொல்லிட்டா இருப்பா, நாளைக்கு புயல் உடனே ஸ்கூல் லீவு ஜாலின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீரியடில் அந்த நியூஸ் உங்களுக்கு வந்துதா? அந்த மாதிரி பசங்க ஹாப்பியாக இருக்காங்க? நிறையா வந்தது. நான் அப்புறம் கிளாரிஃபையும் பண்ணேன், லீவ் விடுறத நான் இல்லை. அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ, முதன்மை கல்வி அதிகாரி, கலெக்டர் 2 பேர் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. தயவு செய்து என்னோட லிங்க் பண்ணாத என்ன, அது என்னால் முடியல. அப்படியும் அதே தான் கண்டிப்பாக பண்ணல. அது எப்பயாவது ஒரு ஹெட் மாஸ்டரோ ஒரு பெரிய டீச்சரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரமணன் தப்பி தவறி நீங்கள் நியூஸில் நாளைக்கு மழைகள்னு சொல்கிறத ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறேன், ஏற்கனவே லேகில் போகுது சிலபஸ் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்க? இமெயிலாம் கூட வந்திருக்கு. என்னன்ட்டு? இந்த மாதிரி லீவெல்லாம் விட்டுறாதன்ட்டு. நான் சொல்கிறேன் எனக்கு லீவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த புயலுக்கு பேர் வைக்கிறதுன்றது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டு பேர் வச்சுருக்காங்க புயலுக்கு. பட் இது என்னது ஏ டு இசட் குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி வைக்கிறாங்களே, என்ன இதில் என்ன தேரி இருக்கு எனக்கு புரியல. மோந்தா அப்படின்னு ஒன்று வந்தது. ஆமாம், இல்லை மோந்து பாக்காட்டா அடுத்த புயல் வருமா? எப்படி அது? அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரி பேர் வைக்கிறதுலாம் கிடையாது இந்தியாவிலேயே, ப்ரொசீஜர் வைக்கல. பட் பேர் வைக்கிறீங்களோ இல்லையோ அந்த புயல் அடிக்கிறது அடிச்சு அது அடிக்க தான் அடிக்கும். எதுக்காக பேர் வைக்கிறான்னா மலரும் நினைவுகள் தான், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. முதல்ல அமெரிக்காலலாம் இந்த பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. வைக்கும்போது பெரிய பிரச்சனை வந்தது. அது ஃபுல்லாக லேடி நேம்ஸாக வச்சான். ஓஹோ. ஒன்று இந்த பெண்ணியவாதிகள் இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் லேடிஸ் நேம் வைக்கிறதுன்னு சொல்லி போராட்ட ஆரம்பித்தாங்க. ஓ சரி, இது வம்பா போச்சேன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் மென் அண்ட் விமன் நேம் வைக்க ஆரம்பித்தான். பொண்ணு ஆண் மாற்றி. அப்புறம் ஒன்று வந்து பெரிய புயலாக, பகாசுர புயலாக வந்து நாட்டையே காலி பண்ணிடுதுன்னா அந்த பேர் அதுக்கு நல்லச்சுன்னு திருப்பி அந்த பேர் யூஸ் பண்ண மாட்டான். அப்படியா? ஆமாம், ஏன்னா எத்தனை பேர் தான் வைக்கிறது, ரிப்பீட் தானே ஆகும். அதனால் சரி அது மாத்திரம் அப்படி தனியாக எடுத்து வச்சுட்டான். ஏன்னா மெமரியில் நிற்கணுன்ட்டு. ஓகே. ஸோ அப்படி ஓடின்னு இருந்தது. அப்புறம் இந்தியாவுக்கு நீயும் பேர் வை அப்படின்னா, இந்தியா நாங்கள்லாம் அந்த மாதிரி வைக்கிற ஐடியாலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னாங்க. அது மசிலிப்பட்டினம் தான் மசிலிப்பட்டினம் புயல், ராமேஸ்வரம் இருந்தால் ராமேஸ்வரம் புயல், இப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஓகே. அப்புறம் பார்த்தா ஒரே புயல் அதே இடத்துல 2 வாட்டி 3 வாட்டி கடந்துன்னா என்ன பிரச்சனை ஆகிடும் இல்லையா? புயல் ஜெராக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், 1 2 3லாம் போட முடியாது. சரி, அப்புறம் நம்மளும் பேர் வைக்கிறத ஆரம்பித்து 2004 தான் ஆரம்பித்தோம். ஓஹோ. இந்த பேசினுக்கு, அதாவது ஒவ்வொன்றும் ஒரு பேசின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ தெற்கு இந்திய பெருங்கடல்னு வச்சுக்கோங்க, சவுத் இந்தியன் ஓஷன். அங்கே புயலால் தாக்கப்படக்கூடிய நாடுகள்னால் மொசாம்பிக், மடகாஸ்கர், மரிஷியஸ், லா ரியூனியன், இதெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் ஒரு பேஸை சூஸ் பண்ணி அது ஒரு அட்டவணை எப்படி லிஸ்ட் தயார் பண்ணி வேர்ல்டு மெட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO இதில் ஜெனீவாவில் இருக்குது, அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க, அப்ரூவ்டுன்னு. அப்புறம் அதே ரொட்டேஷனில் வரும். அதே மாதிரி டைஃபூன், அதாவது பசிபிக்கில் வரக்கூடிய இதுக்கெல்லாம் புயலுக்கெல்லாம் டைஃபூன்னு சொல்லுவாங்க, ஜப்பான் கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம். ஸோ அங்கே வந்து டோக்கியோ தான் அதை ரீஜனல் ஸ்பெஷலைஸ் சர்வீஸ் சென்டருமாங்க, RSMCமாங்க, மெட்ரலாஜிக்கல் சென்டர்.
ஸோ அவங்க என்ன பண்ணுவோன்னா அங்கே இருக்கிற கண்ட்ரியோடைய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு அது ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை அமைச்சிருவா. அதில் தாய்லாண்டும் இருக்குது. ஓஹோ. அதே மாதிரி நம்ம சைடுக்கும் தாய்லாண்டு வரும். ஓகே. இந்த இந்தியன் ஓஷன் சைடு வடக்கு இந்திய பெருங்கடல்லாம் அரபிக்கடல், வங்கக்கடல், இங்கே இருக்கிற கண்ட்ரிக்கெல்லாம் ஆரம்பித்து நம்ம இந்தியாவுக்கு டெல்லிக்கு அனுப்புவோம். அது முதல்ல கண்ட்ரி ஆரம்பிக்கிறது பங்களாதேஷ். லாஸ்ட்டாக இருக்கிற கண்ட்ரி வந்து யமன் தான் வந்துட்டு போயின்னு ஒன்று 4 பேரை கொடுக்கும். அது ரொட்டேஷனில் வரும். இப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்று வருது இல்லை? ஆமாம். ஆரஞ்சு அலர்ட், கமலா ஆரஞ்சு அலர்ட், சாத்துக்குடி அலர்ட்லாம் வருது. ஆமாம். இப்போ அது ஏன் ஒரு கேலிக் இடமாக போயிடுச்சு? அது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெடிகோல். இப்போ இது வந்ததுன்னா இப்போ வந்து ஸ்டாம் வார்னிங் கொடுத்தாங்கன்னா தைரியமாக பேர் பாடியாக போங்க, ஒன்றுமே வெயில் தான் அடிக்கும்ன்றாங்களே. பேர் பாடி. ஆமாம். இப்போ ஏன் வந்து அதில் அந்த ப்ரெடிக்ஷனில் பர்ஃபெக்ஷன் ஏன் கம்மியாகிருக்கு? இப்போ அது எதனால் காரணம்? அலர்ட்டெல்லாம் என் பீரியடில் நாங்கள் யூஸ் பண்ணலை. ஓஹோ. அலர்ட் வந்து ஒன்லி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு தான் சார். ஓஹோ. அரசாங்க அதிகாரிகள் லீவெல்லாம் போட ரெடியாக இருந்துக்கணும். ஓகே. அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு போக வேண்டிய செய்தி, மக்களுக்கு கிடையாது அது. ஓகே. மக்களை பொறுத்தவரைக்கும் கனமழை வருமா, மிக கனமழை வருமா, அதி கனமழை, அது சொன்னால் போகிறோம். இந்த அலர்ட்டுங்கும் போது அவங்க ஏதோ ஒரு மாதிரி பயந்து போய்ட்றாங்க. பட் இந்த மிதமான மழை, கனமழை இருக்கு. ஆமாம். இது ஒரு 50 வருஷமாக நானும் கேட்குறேன், எனக்கு தெரில அப்படின்னு. என்ன நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் தெரில, பட் சொல்ல மாட்டாங்க. என்னது ஆக்சுவலாக அது 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பதிவாச்சுன்னா கனமழை. எப்படி ஸ்கேல் வச்சு பார்க்கணுமா? ஆமாம், ஸ்கேல் வச்சு தான் பார்க்கணும். ஜாமெட்ரி கிளாஸுக்கு போகிற உள்ள ஈஸியாக, ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. பெரிய அண்டாவாக இருக்கட்டும், சின்ன சிலிண்டர் வெசலாக இருக்கட்டும், அதை உங்கள் வீட்டு வாசலில் வச்சுருங்க. என்னது பிச்சைக்காரன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, வீட்டு வாசலில் தரையில் தான் வைக்க போகிறீங்க. ஆச்சா, அண்டாவை வச்சுட்டு அன்றைக்கி இப்போ 24 ஹவர்ஸ் பெய்கிற மழை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்கேலை உள்ளே விடுங்க. எனக்கு லேபுக்கு வந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன எலி மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க? ஸ்கேலை அண்டாவில் விடணுமா? ஆமாம், விட்டா அது எவ்வளோ காட்டுறத மழை, அதான் உங்கள் வீட்டு வாசலில் பெய்ஞ்ச மழை. ஸ்கேல் முழுகிடுச்சுன்னா அப்போது இன்னொரு ஸ்கேல் வச்சுக்கணும், 2 ஸ்கேல் விடணும். இப்போ நம்ம ஜாலியாக பீச்சுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக பேசினே இருக்கோம். திடீர்னு ஏதாவது ஒரு சேஞ்ச் இன் தட் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன் ஏதாவது ஒன்று பார்த்து சென்ஸ் பண்ணி கேன் யூ இமீடியட்லி சே ஐயோ கிளம்பலாமா, இப்போ மழை வரப்போ சொல்ல முடியும் உங்களால்? ஆமாம், மேகங்க இருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று. ஓ, இந்த அண்டா பக்கத்தில் போய் பாடணும் பொழுது. ஓகே, அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? சட்டென்று மாறிலைன்னு சொல்லியா? கரெக்டு. அதுதான் உங்கள் பேச்சுக்கு உங்களை கேட்டு தான் அது மாறுது போல வானிலை இல்லை? ஓகே, அது எப்படி இப்போ நம்ம குரூப்லேயே சில அறிவு ஜீவனாக இருப்பான். ஆமாம். பாசிங் க்ளவுட்ஸ் நல்லா படிச்சிருக்கு. பாசிங் க்ளவுட்ஸ், ஃபெயிலிங் க்ளவுட்ஸ். கிழக்கு பக்கம் டார்க்காக இருக்குது, அங்கே தான் மழை பெய்யுது. மாம்பழத்துலையும் இப்படி வந்தோன்னே பெய்யாதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையாக? அது எப்படி? இது ஒன்றும் இல்லை. இப்போது 6 மாதம் கடல்லேருந்து காற்றடிக்கும், நம்ம பக்கம் காற்றடிக்குது. ஆமாம், இப்போ இல்லை, அது இந்த புயல் வந்ததுக்கப்புறம் திரும்பி மேற்கா போயிடுது, யூட்டர்ன் அடிச்சு போகுது. ஆமாம், 6 மாதம் அந்த சைட்லேருந்து மேற்குலேருந்து காற்று வரும். ஓஹோ. அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏப்ரல் 15லேருந்து அப்ராக்சிமேட்டாக அக்டோபர் 15 வரலும் மழை வருமானா மேற்கு தான் பார்க்கணும். பின்னால் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கிழக்குலேருந்து காற்று வீச ஆரம்பித்தா கிழக்க தான் பார்க்கணும், கடல் பக்கம் தான் பார்க்கணும், கடல்லேருந்து தான் வரும். பட் ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிடுவேன் மழை வருமானது. என் தலையில் பட்டோன்னே எனக்கு தெரிஞ்சிடும், முடியறவங்களுக்கு தெரியாது. அதனால் என்கிட்டே கேட்பாங்க, இப்படி மொட்டையாகவே இருக்கிறீங்களா 25 வருஷமா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. எனக்கு என்ன பிரச்சனை, வெயிலில் நீ என் பக்கத்தில் வந்தால் உனக்கு கண்ணு கோசம், மழையில் என் பக்கத்தில் வந்தால் உனக்கு சாரல் அடிக்கணும். அதனால் எனக்கு சொன்னே கிடையாது. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஹெட் மாஸ்டர் லீவே விட மாட்டார். மழை வந்தால் கூட அவர் செத்து போச்சா கூட இல்லை, நாளைக்கு லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டார் அப்படின்வாங்க. ஆனால் இந்த கோஸ்ட்ல இருக்கிறவங்க டேஞ்சர்னு சுனாமி டத்துலாம் பயமுறுத்திருந்தாங்கல்ல. பட் இப்போவும் பெரிய பெரிய லேண்ட் வாங்குறது, பில்டிங் வாங்குறதுலாம் ஈஸியாக இருக்குது. கோஸ்ட்லேயே போய் வாங்குறாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம். பட் ஹவு வுட் யூ அட்வைஸ் தெம் கேட்குறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக கூடாது. ஏன்னா கவர்மெண்ட்டே ஒரு நாம் வச்சுருக்கான். ஓகே, கோஸ்ட்லேருந்து இவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, ஆமாம், பண்ணால் கூட அந்த ஏரியாவுக்கு போய் செட்டில் ஆகிறது அட்வைஸபிளான்னு கேட்குறேன். கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். ஒன்றும் இல்லை, இப்போ தாமிரபரணி அந்த ரிவர் 2 வருஷம் முன்னாடி மழையெல்லாம் வந்தது இல்லையா? ஓகே, இப்போ பெரிய வெள்ளம்லாம் வந்தது இல்லையா? ரைட். ரிவர் பாடி பக்கத்தில் இருந்தால் கூட அது ஒரு 500 மீட்டரோ இத்தனை 1 கிலோமீட்டரோ தள்ளி இருக்கிறதா நல்லது. ஓகே ஓகே. ஏன்னா அலை அடித்து அதில் வரும்போது பயங்கரமாக தண்ணி வரும்போதெல்லாம் பாசிபிள் உள்ள நுழையிறதுக்கு வாட்டர். இப்போ சினி ஃபீல்டில் சப்போஸ் வந்து ஒரு மழையில் நினைக்கிற சீன்லாம் எடுக்கணும்னு வச்சுங்களேன், டக்குன்னு ரமணனுக்கு ஃபோன் பண்ணி, ரமணன் அடுத்த வாரம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஒரு மழை சீனில், ஹீரோயின் கால் ஷீட் 9 அதெல்லாம் இப்போ தான் கிடச்சிருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் இல்லை கேன்சல் பண்ணுறோம், மழை கரெக்டாக வருமான்னு நீங்கள் அப்படிலாம் சொல்கிறீங்களா? மழை வருமா இல்லையான்னு கேட்பாங்க. ஓப்பன் இதில் ஷூட்டிங்லாம் வச்சேன்னா அவங்க கேட்குறது உண்டு. அப்படியா? ஆமாம். இது மாதிரி எந்த சினிமாக்கு அது மாதிரி சொன்னீங்க? சினிமா பேர் நினைவு இல்லை, நிறைய மழை சீன் வந்தாலே உங்கள் ஞாபகம் அது இல்லை, சாதாரணமாக எடுக்கிறதுக்கே
என்ன இருக்குது? ஏன்னா சினிமா அந்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கே ஓப்பனில் எடுக்கணுன்னாக்கா ஃபோன் பண்ணி உங்களை கன்சல்ட் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ என்ன சொல்லுவீங்க? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போயிடுவேன். மெஜாரிட்டி நமக்கு வர வேண்டிய புயல் என்றைக்குமே அந்த நாகப்பட்டினம் பக்கம் போயிடுது பைபாஸில். அது என்ன ராசி அது? அதை எப்போ நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். நம்ம கட்சியில் தப்பிச்சிடும். இது ஆந்திரா பக்கமோ ஒரிசா பக்கமோ போயிடுச்சுன்றாங்கல்ல. ஏன்னா மூட் அவுட் ஆகுதா நம்ம சென்னையை பார்த்தா? என்னது அது வந்து எப்படின்னாக்கா புயல்கள்லாம் இயற்கையோடைய ஒரு உத்தி சீற்றம். அதாவது எப்படின்னா டிராபிக்ஸ், அதாவது 23 டிகிரி வடக்கு தெற்கு நடுப்பட இடைப்பட்ட டிராபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது டைரெக்டாக சன்னோட ரேஸ் விழுந்து எக்கச்சக்கமாக அது மேலே ஹீட் வரும். ஓகே, அந்த எனர்ஜியும் வரும். அந்த எனர்ஜியை வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்ஸ் புற வெப்பமண்டலுக்கு அனுப்புறதுக்கு தான் இயற்கை இந்த மாதிரி புயல்னு ஒன்று உருவாக்குறது. உருவாக்கி அது என்னோட டெண்டன்சி என்னன்னாக்கா வட அரைக்கோளம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா அப்படியே நார்த்து நோக்கி போகும், சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து சவுத்தை நோக்கி போகும். அப்படிதான் இந்த சிங்கார சென்னை நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், அது சிங்கார சென்னையாக போகுது. ஒரு 10 cities லைண்ட் அப் அந்த சிங்கிங்கில், அதில் நம்ம டார்கெட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது இல்லை? இதை நம்பக்கூடிய நியூஸா இல்லை எப்படி இது? அதாவது எப்போ நம்மளுக்கு இது பாசிபிலிட்டி அப்படி திங்க் பண்ண ஆரம்பிப்போம் மனுஷனாக்க மால்டீவ்ஸே முழுகினாதான். ஏன் அது? ஏன்னா மால்டீவ்ஸ் வந்து கடல்லேருந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டே 1.5 அடி தான். ஆல்மோஸ்ட் ஆன் த சி. ஓகே, நம்மளாம் ஒரு 3 அடி 4 அடிக்கு மீட்டர் 3.5 மீட்டர் 4 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும். ஓகே ஓகே, அந்த மாதிரி நம்ம கீழெல்லாம் இல்லை. ஸோ இந்த கடல் மேலே ஜஸ்ட் கடல் மேலே இருக்கக்கூடிய சில தீவுகள்லாம் இருக்குது. சவுத் பசிபிக்கில் கூட துவாலூன்லாம் இருக்குது. அதில் மலையும் கிடையாது, ஜஸ்ட்டு ஆன் த சி. ஓகே, ஸோ இதெல்லாம் முழுகுமாண்டு காரணம் என்னன்னாக்கா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன், தொழில் புரட்சியெலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய வளர்ச்சியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தினுடைய டெம்பரேச்சர் அதிகமாகிடுது. ஏன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் அதிகமானதுனால. ஸோ அதனால் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா 1860 பார்த்தா 2016-17 25 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. இதே 1 மீட்டர் அப்படிலாம் அதிகமாகிடுதுன்னா சில இடங்கள்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே போகும். அப்போ தான் எல்லாம் அலாம் வரும், அபாயமணி. ஸோ நம்மளுக்கு இப்படின்ட்டு. ஸோ அபாயமணி வந்துன்னா என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க. ப்ராபப்ளி நெதர்லாண்ட்ஸில் என்ன பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணாங்க? அந்த நிலமே கடல் கீழே இருந்தது சில பகுதிகள்லாம். ஓகே, நெதர்லாண்ட்ஸில். ஓகே, அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த கடல்லே ஒரு செவத்தை கட்டிவிட்டான். செவரை கட்டிவிட்டு இந்த செவத்துக்கும் அந்த லேண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் உப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து அவன் அந்த விண்டு மில் வச்சுருந்தான் இல்லையா, ஓகே, அதை வச்சு பம்ப் பண்ணி எடுத்துட்டான். எடுத்துவிட்டு அப்புறம் அந்த மண் வந்து யூஸ்லெஸ் வளர்கிறதுக்கு வேற இடத்துல வளமான மண்ணை போட்டு ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, நிறைய வளர்க்க ஆரம்பித்தான். ஸோ அந்த செவரு தான் டைக். அது ஸ்ட்ராங்காக ஹாலண்ட் இல்லையா? ஹாலண்டில் அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக, ஏன்னா புயல்கள்லாம் அடிச்சுன்னா வம்பாச்சுன்னு சொல்லி தெரு அளவுக்கு போகிற அளவுக்கு திக்கான வாழை கட்டிவிட்டான். இப்போ ஹவு சேஃப் இஸ் சென்னைன்னு நினைக்கிறீங்க? மழை கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணுறதுன்றது அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த லேண்ட் இவ்வளோதான் இருக்குது, இப்படி தான் இருக்குன்றது யாரால் என்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணி மேக்ஸிமம் தடுக்கிறதுக்கு பார்க்கலாமே தவிர இது வந்து தான் தடுக்கிறதுக்குள்ள வழியும் பார்க்கணும். பட் பாம்பேலலாம் ஸ்டாக்னேஷனே ஆமாட்டன்றது பிரமாதமாக இருக்குன்றாங்களே ட்ரைனேஜ். வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? கான்ட் வி டேக் அ லீவ் அவுட் ஆஃப் தேர் புக்குன்னு கேட்குறேன். டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். என்ன பண்ணுறாங்க அவங்க? வாட் இஸ் வாட்டர் வந்ததுன்னா அப்படியே ட்ரெயின் ஆகிடும். அதான், பட் கான்ட் வி டூ தட் ஹியர்னு கேட்குறேன். பண்ணலாம். சீக்கு அனுப்புறதுன்றது ஒன்று பேசினே இருக்கும். ஆமாம், கடல் நீர் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்றோம், அது பார்த்தா சுனாமி நிஜமே வந்துடுது கடல்லேருந்து வந்து. ஆமாம், இப்போ இங்கே இருக்கிற நீரை ட்ரெயின் அவுட் பண்ணி அங்கே அனுப்ப முடியுமான்னு பேசுகிறோம்ல, அது கேட்குறேன். அதுக்கு என்ன பாசிபிள்? முதல்ல வீட்டை சுற்றி சிமெண்ட் போடக்கூடாது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் போர்ஷனாவது நேச்சரை கூட்டி வச்சு வாட்டர் பெர்குலேட் ஆகிற மாதிரி பண்ணணும். அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய வீட்டில் சுற்றி சிமெண்ட் தான். அட்லீஸ்ட் ஒரு பெபிள் ஸ்டோன் மாதிரி போட்டு நடுவில் கிராஸ் வளர்கிற மாதிரி வச்சாலும் கொஞ்சமாவது அப்சர்வ் ஆகும் இல்லையா? ஓகே, ரோடுக்கு அந்த தண்ணி வர வேண்டாம். ஃபஸ்ட்டு திங். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்படியே நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா திங்ஸ் வில் பி ஃபைன். அதுதான். அதுக்கப்புறம் ஸ்டார்ம் ட்ரெயினை கரெக்டாக வாட்டர் போயிடணும் உள்ள. இப்போ உங்களை வந்து நாளைக்கு ஒரு நேச்சர் பற்றி அட்மாஸ்பியர் பற்றிலாம் ஸ்டடீஸ் ஜியாகிரஃபி படிக்கிற ஒரு கீனாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டால் இந்த லைனில் இதோட ஸ்டடியில் வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? இல்லை ஹவு டு யூ கைட் ஹிம்? இப்போது அதாவது ப்ரைவேட் வெதர் சர்வீசஸ்ங்கிறது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருக்குது. யூ திங்க் தட்ஸ் பெட்டர்? ஒன்று ப்ரெசிஷன் அக்யூரசின்னு கேட்டால் அதனால கிடையாது. இப்போ இங்கே ப்ரைவேட், இங்கே ஐஎம்டி தான் மெயின் சோர்ஸு. ஓகே, இப்போ ப்ரைவேட்னா ஆர்வலர் தான் சொல்கிறாங்களே தவிர சர்வீசஸ் மாதிரி கிடையாது. ஓகே, அங்கே அப்படி இல்லை. தே கிவ் அட்வைஸ் ஆல்சோ. அவங்க வந்து
பணத்தை கொடுத்து டேட்டா வாங்குவாங்க. தே பே மணி அண்ட் கெட் அட்வைஸ் ஆல்சோ ஃபார் தீஸ் சர்வீசஸ். ஓ, அந்த மாதிரி சிஸ்டம் இந்தியாவில் வரல. ஸோ அதனால் ஐஎம்டி தான் மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் தான் ஒன்றே எம்ப்ளாயர். இல்லைனா ரிசர்ச் பண்ணணுன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி. ஸோ அதனால கேரண்டியாக ஜாப் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் சப்படி இஸ் ஹேவிங் எ பேஷன் வச்சுங்கோ. ஓஹோ, இதை தான் ஆசைப்படுறான்னாக்க படிக்கலாம். ஓகே. படித்தா டெல்லி ஐஐடி, கரக்பூர் ஐஐடி, இந்த மாதிரி இந்த ஐஐடிலாம் எம்டெக் அட்மாஸ்பியரிக் சயின்ஸ்லாம் படித்தானா தென் யூ கேன் பர்சியூ ரிசர்ச். மேலே வெளிநாட்டில் போயிட்டு அதெல்லாம் பர்சியூ பண்ணலாம். அவங்க கிரக நிலையை வச்சு சொல்கிறாங்க ஜோசியர். பட் உங்களுக்கு சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? நீங்களும் மிஸ் ஃபயர் ஆகலாம், அவங்களும் மிஸ் ஃபயர் ஆகலாம். ஹவு டு யூ சீ திஸ்? அதாவது நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், தர்மபுரி கிட்ட. அம்மா இவர் தான் மழையெல்லாம் சொல்லுவார்னு அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறது ஒரு லேடி. அப்படியே சொல்லி அந்த அம்மா என் கையை வந்து காட்டு பார்த்து சொல்லுங்கிறது. அண்ட் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் வில் இட் சேவ் சென்னை ஃப்ரம் டிசாஸ்டர் முடியுமா? இல்லை லேண்ட் ஃபார்மேஷன் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா? இல்லை சரி, இப்போ டிசாஸ்டர், இப்போ ஒரு புயல் வரப்போகுது, மெட்ராஸ்க்கு உள்ளே வரப்போகுது, ஒரு பெரிய மழை வரப்போகுதுன்னா அதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம். ப்ரிப்பேர்ட்னஸ் தான் முடியும். ப்ரிப்பேர்ட்னஸ் தான். தட் இஸ் அண்ட் தேர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஒர்க். அவங்க லாஸ்ட் டைம் நான் அவங்க ஃப்ளஷ் அவுட் பண்ண ஸ்பீட்லாம் பார்த்து மிரண்டணும். காலம் உயிரை விட்டுன்னு ஒர்க் பண்ணுறாங்க கார்பரேஷன் எல்லாருமே. இல்லை, ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் இது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. இது எவ்வளோ மேன் பவர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இதை நம்மளே எவ்ரிபடி ஷுட் ஹேவ் அன் ஐடியா அபவுட் வெதர். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ஸில் புக்கில் சிலபஸில் சிபிஎஸ்சி வாலண்டரிசம்னு கொண்டு வந்துட்டான் உள்ள. என்னது வாலண்டரிசம்? வாலண்டரி, தன்னார்வத்தை. வாலண்டியரிசம், ஓகே ஓகே. ஏன்னா இந்த பசங்கள்லாம் படித்து நெய்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ, லவ்லி. அவேர்னஸ், எல்லாரும் அவேர்னஸ் ஆன் த ஸ்பாட். ஆமாம் ஆமாம். ஒரு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஆனால் ஒன்று அதில் தான் இம்பார்ட்டன்ட் நாலேஜ். எப்படி ஒன்று சப்போஸ் எர்த்குவேக் வருதுன்னு வச்சுங்க, இந்த பில்டிங்கில் ஓப்பன் ஏரியாவில் போய் நிற்கணும். கிளம்பலாமா? கிளம்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கு பகீர்னு நீங்கள் சொன்னோன்னே. ஆனால் எல்லாரும் ஒரே தான் ஓட முடியாது. ஒரே தான் ஒன்றும் சிங்கிள் என்ட்ரிஸ் என்ன நேற்றுக்கு ஸ்டாம்பீட் ஆச்சு பாருங்கள். ஸ்டாம்பீட், கரெக்ட். அந்த மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே. அப்போ ஸ்டாம்பீட் ஆகணும்னு தெரிஞ்சுன்னா ஒரு கனமான மேஜிக் கீழே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. பில்டிங்கு உருண்டு வந்தாலும் நாளைக்கு ஹோல் போட்டு நம்மளை வெளில எடுத்துருவோம். இப்போ டேபிள் கீழே போட்டுட்டீங்களா? ஆமாம். ஸோ இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தே ஷுட் நோ. ஓஹோ. இப்போ நிறைய பேர் வந்து இடியில் தான் இறப்பாங்க. ஓகே, அது சொல்லுங்கள். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆமாம், இடி. ஆமாம்மா. நான் கண்டிப்பாக தலைச்சம் உள்ள போகக்கூடாதுமாங்க. ஏன்னா இருக்கிறதுலே உயரமாக இருக்கிறோம். சப்போஸ் தலைச்சம் உள்ள போகாத அடுத்த பையன் போனால் அவனை இடிக்கும். ஒரே கடைசி பையனாக இருந்தது பெட்டர். அதனால் பெஸ்ட் இஸ் நெவர் பி இன் அ ஓப்பன் ஃபீல்டு. லைட்னிங் வரும்போது ஓப்பன் ஃபீல்டு இருக்கக்கூடாது. கார் ரப்பர் தானே இருக்கும். ஆமாம், அது காரில் இருந்தால் சேஃபு. ஆனால் காலை கீழே வைக்காதுங்க. எது, கார்லேயே கீழே இல்லை எப்படி? காருக்குள்ளேயே வைங்க, கார்லேருந்து தரையில் வைக்காதுங்க காலை. கார் காலத்தில் ஒரு மழை காலமா? வித்தியாசமாக இருக்குது. ஒத்த மரத்தின் கீழ் ஒதுங்க வேண்டாம். ஓஹோ. நிறைய மரங்கள் இருந்தால் உயரமான மரத்தின் கீழ் இருக்க வேண்டாம். வீட்டில் உள்ள நிறைய மரங்கள் இருந்தால். ஆமாம். பட் மரம் பக்கத்தில் நிற்கிறது சேஃபா லைட்னிங் தண்டும் போது? சிங்கிள் ட்ரீயாக இருந்தால் டேஞ்சர். நிறைய ட்ரீ இருந்தால் உயரமான அவாய்ட் பண்ண. ஏன்னா வெட்ட வெளியில் எங்கேயோ பண்ணிருக்கோம், அதோட மரத்தெலாம் ஒதுங்கணும்னு ஒரு நிலம் வரலாம். ஓகே. இப்போ உயரமான மரத்தின் கீழ் நிற்காத. ஓகே ஓகே. வீடுக்குள்ளே போகணுன்னா பெஸ்ட்டு. மின்னலை பார்த்தா கண்ணு போயிடுன்றாங்கல்ல? ஆமாம். பட் மின்னலை பார்க்கலன்னா மின்னல் போயிடுது. இப்போது உண்மையிலே கண்ணு போயிடுமா மின்னலை பார்த்தா? ஏன்னா நம்ம ஐ வந்து இந்த பியூப்பிள் அது எக்ஸ்பேண்ட் ஆகி இதாகும்ல, அந்த ஷாக் ஆகும். அதுதான். ஓகே ஓகே. ஸோ இடி புயல் போதெல்லாம் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் நிற்கக்கூடாது. ஆமாம், உயரமான மரத்துக்கு சின்ன மரமாக பார்க்கணும். அதனால் சின்ன மரமாக, அது உயரமான மரத்துக்கு வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்போ இதெல்லாம் வாலெல்லாம் தொடாத இருக்கலாம் செவரை. ஏன்னா அது வழியாக தண்ணி வந்து அதில் எலக்ட்ரிக். லவ்லியாக கொடுத்தீங்க பாயிண்ட். டொமஸ்டிக் அப்ளையன்சஸ்லாம் நிறைய ஆப்ரபிளாக இருக்கும். தட் இஸ் ஏசி ஆனில் இருக்கும், டிவி ஆனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த மின்னல் இடி சவுண்டெல்லாம் கேட்டுன்னு வச்சுங்களேன். ஆமாம். அப்போ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறது ஆக்சுவலாக தெரியல. சம் பீப்புள்ஸ் ஏதாவது மெயின் ஆஃப் பண்ணிட்டா போகிறோம், இந்த இது மட்டும் சுவிச் ஆஃப் பண்ணிட்டா போகிறோன்றாங்களே. எக்ஸாக்ட்லி வாட் இஸ் அட்வைசபிள்? ஏன்னா வீட்டில் உயரமாக இருக்கிறது அந்த டிஷ் ஆண்டனாவாக இருக்கும். ஓகே. மாடியில். யா அது வழியாக லைட்னிங் அடிச்சதுன்னா அந்த கேபிள் வழியாக டிவிக்கு வந்து எல்லாரும் பாதிப்பு ஏற்படலாம். ஓஹோ. அதனால டிஷாண்டா நம்பி இருக்கிறவங்க அதை கைட்டி வச்சுருது நல்லது. சுனாமி வந்தபோது நீங்கள் உங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருந்தது? அதுக்கு வந்து 4C பண்ணி வார்ன் பண்ண முடியுமா? இப்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டு சாந்தோம், மயிலாப்பூர் இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் இல்லையா ட்ரிப்ளிகேன்? ஆமாம். ஸ்ட்ரெயிட் ஆன் த பீச் கோஸ்ட். ஆமாம் ஆமாம். இவங்களுக்கெல்லாம் சுனாமிக்கு அவேர்னஸ் அலர்ட்னஸ்லாம் என்ன பண்ண முடியும்? வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இப்போது முன்னாடி சுனாமி அலர்ட் சிஸ்டம், வார்னிங் சிஸ்டமே கிடையாது இந்தியாவில். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சுனாமிலாம் பிரிட்டிஷ் பீரியடில் நடந்தது தான்.
அது வந்து அந்த மேக்ரன் கோஸ்ட்னு சொல்லி இந்த கராச்சி அந்த சைடு இருக்கு இல்லையா, பலூச்சிஸ்தான் சைடு, அங்கே ஒன்று நடந்திருக்கு. அதே மாதிரி கடலூர்கிட்டே வந்திருக்கு, நான் அடிவெல்லாம் இருக்கு. ஆமாம், கடலூர். ஆனால் அது அப்போ நம்மளுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஜப்பான் நடக்க நம்மளுக்கு நடக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஆழிப்பேரலைன்னு 2004 ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்தது. நம்ம டிசம்பர் 26. ஆமாம், 6. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த சுனாமி ரொம்ப நாள் ஆழிப்பேரலைங்கிற பேரை யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து கேட்க ஆரம்பித்தாங்க, இங்கே எல்லாம் சிஸ்மாலஜின்னு ஒரு யூனிட் உண்டு, பட் இந்த மாதிரி சுனாமி வார்னிங்க்குன்னு இல்லைன்னொடனே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எர்த் சயின்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி சுனாமி வார்னிங் சென்டருங்கிறதையும் க்ரியேட் பண்ணி ஹைதராபாத்தில் இன்காய்ஸ்னு பேர், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு க்ரியேட் பண்ணி அங்கே ரவுண்ட் த கிளாக் வாட்ச் மாதிரி வச்சு கடலில் வந்து சென்சர்ஸ் பதிச்சாங்க. உயரமான அலை போனால் அந்த ப்ரெஷர் சென்சர் ஒர்க் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை சேட்டலைட் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுனாமி வருமா இல்லையாலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது வந்து ஜெனரலாக அந்த பிளேட்டு ரெண்டும் சேர்ற இடத்துல தான் நடக்கும்பாங்க. அது வந்து சுமத்ரா கிட்ட தான் நடக்கும். நடந்து அது ஃபார்ம் ஆகினோடனே அந்தமான்லாம் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது கூட நேரம் இருக்காது. ஓகே, அட்லீஸ்ட் நம்ம இப்போ ஏரியானா கூட கொஞ்சம் டைம் ஆகும் அங்கேருந்து வேவ் வரதுக்கு. ஃபுல் பில்டிங்ஸ் என்ன ஸ்கை ஸ்கிரேப்பர் இருந்தாலும் அடிச்சுடுமா சுனாமி வந்துன்னா? சுனாமி வந்து சுனாமி வந்து ஊருக்குள்ளே தண்ணி வரும், பட் எர்த்குவேக் ஆடும். பட் எர்த்குவேக்கில் ஜாப்பனீஸ் வந்து பில்டிங்கே ஆடுற மாதிரிலாம் வச்சுருக்கான். அது என்ன மோஸ்ட்லி உடன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே அந்த டைமில். இப்போலாம் ஸ்ப்ரிங் வச்சுடுறான் பில்டிங் கீழே. வின்டர்லேயே ஸ்ப்ரிங்கா? ஆமாம். ஓகே, ஸ்ப்ரிங் வச்சு என்ன அட்வான்டேஜ்? யூ கேன் ஃபீல் அது தானா அதுவும் ஷாக் அப்சார்பர் மாதிரி. ஷாக் அப்சார்பர் அது சேர்ந்து ஆடும். சூப்பர். ஸோ தேங்க்யூ ரமணன். அண்ட் டிப்ரெஷன்றது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டேர்ம். பட் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அந்த கவலையே மறந்துடுது. ஸோ அது டிப்ரெஷன்றதை பேச வேணாம். ஐ ஒன்லி சின்சியர்லி ஹோப் தட் பீப்புள் ஆர் வாட்சிங் நாளைக்கு ஏதாவது ஒரு டிசாஸ்டர் டைப்பில் வந்தால் கூட இந்த இன்டர்வியூ சும்மா ரீகால் பண்ணாலே தைரியமாக இருக்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தால் போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சார். உங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் நினைத்தாலே இனிக்கும்னு சொல்லணும். நினைத்தாலே இனிக்கும். தேங்க்யூ.